வெல்கம் பேக் டு 0 பாயிண்ட் கைஸ். வெல்கம் டு டெரி எபிசோட் 3 நவ் யூ see இதோட பிரேக் டவுன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் டைட்டில் இண்டிகேட் பண்ணுற மாதிரி we did see it. எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் இந்த எபிசோடில் இருக்குது அண்ட் லெட்ஸ் பிரேக் இட் டவுன் பீஸ் பை பீஸ். buckle yourselves. ஓப்பனிங்கில் அயன் ஒர்க்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்த வருஷம் 1908 ஸ்டார்ட் ஆகுது. சேம் இன்சிடென்ட்டை ஓப்பனிங் கிரெடிட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத கூட பார்க்கலாம். சீசன் 3 மெயின் ஃபோக்கஸாக இந்த சம்பவம் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ பேசிக்கலி இந்த எபிசோடில் நமக்கு காட்டப்படுற எல்லாமே பாசிபிளி சீசன் 3யோட மெயின் கேரக்டர்ஸ், அப்புறம் அதோட ஒரு ஸ்னீக் பீக்காக இருக்கலாம். அந்த வருஷத்தில் நடக்க போகிற அயன் ஒர்க்ஸ் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இன்சிடென்ட்டில் யங் ஃப்ரான்சிஸ் ஷா அப்புறம் ரோஸ் சம்மந்தப்பட்டவங்க தான் போல. இங்கே ஃப்ரான்சிஸ் ஷாவை ஒரு சர்க்கஸ் ஈவெண்ட்டில் பார்க்கலாம். ஹால் ஆஃப் ஃப்ரீக்ஸ்ன்ற ஷோவோட பேனர்ஸில் ஸ்லோ ராக், த மேன் ஏப், ஸ்கெலிட்டன் மேன், லாஸ்டா த டேட்டூட் கேர்ள். இதில் இருக்கிற ஸ்கெலிட்டன் மேனா தான் லேட்டரா பெனிவைஸும் ஒரு ஃபார்மில் வந்து ஃப்ரான்சிஸை பயன்படுத்துவான். லேட்டரா அந்த ஷோ அனௌன்சர் சொன்ன மாதிரி லீ ட்வின்ஸை கூட நம்ம இங்கே பார்க்கலாம். ரெண்டு பேரோட கட்ஸும் இன்டர்லிங்க்டாக இருக்குது. இன்னொரு ஷாட்டில் கிளவுன் அண்ட் டர்ட்டில் பொம்மையை நாக் அவுட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று மட்டும் ரெட் ஹேர் வச்சிருக்கு. பெனிவைஸ் பிரசன்ஸ் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறது தான் இந்த டீட்டெயில். ஏன்னா இதே மாதிரி இட் சாப்டர் 1ல் கூட லூசர்ஸை பெனிவைஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்குன்னு நமக்கு பேக்ரவுண்டில் ஹிடன் டீடைலாக வச்சிருப்பாங்க. அப்படியே கீழே பார்த்தா மட்டும் இந்த டர்ட்டில் பெனிவைஸோட எக்ஸாக்ட் காஸ்மிக் ஆப்போசிட் அண்ட் அவர் தான் நம்ம என்டையர் யூனிவர்ஸை முதுகில் தாங்கிட்டு இருக்கிறதும் கூட. பால் வச்சு கிளவுன் பொம்மையை அடிக்கிறான், ஆனால் டர்ட்டில் அடிக்க முடியல. பிகாஸ் குட் ஆல்வேஸ் வின்ஸ் இன் தி எண்ட். பேக்ரவுண்டில் நம்ம ஒரு சின்ன பொண்ணு கிளவுன் ட்ரெஸ்ஸில் ரெட் பலூன்ஸை வச்சிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அண்ட் நாட் ஜஸ்ட் எனி கிளவுன் பட் பெனிவைஸ் த டான்சிங் கிளவுன் காஸ்டியூம்ல. பிரான்சிஸ் அந்த குழந்தைய பார்க்கவும் அதுவும் இவனை பொறுமையா திரும்பி பார்க்குது. இந்த ஷோ அனௌன்சர் பிரான்சிஸ் கிட்ட மட்டும் பர்டிகுலரா வந்து உள்ள இன்வைட் பண்றான். உள்ள போனா ஒரு பியானிஸ்ட் அவனை போன்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அது நன் அதர் தேன் ஆண்டி முஸ்கெட்டி. இந்த ஷோ கிரியேட்டர் அண்ட் டைரக்டர் இவர் தான். பிரான்சிஸ் அங்கிருந்து பொறுமையா இன்னொரு இருட்டு ரூம்குள்ள போறான். திடீர்னு அங்கிருந்து ஸ்கெலிட்டன் மேனை பார்த்து பயந்து போயிடுறான். ஒரு ஐ சாக்கெட்ல கண்ணு இல்ல, பல்லு இல்ல, பார்த்துட்டு நேரா ஓடி போய் அவன் அப்பா மேல தான் மோதுறான். ரொம்ப முக்கியமா இது பெனிவைஸ் இல்ல, ஒரு ரியல் ஆக்சுவல் பர்சன். இவன்னா பிரான்சிஸ்க்கு ஒரு பயம். அதனால லேட்டரா காட்டுல வரது தான் பெனிவைஸ். நீங்க இந்த சர்க்கஸே பெனிவைஸோட ஒரு வேலை தான் நினைச்சுக்க போறீங்க. ஐ ஹோப் யூ கைஸ் கெட் த டிஃபரன்ஸ். அவன் அப்பா அவர் ஜெயிச்ச ஒரு ஸ்லிங் ஷாட்டை அவனுக்கு கிஃப்ட் பண்றாரு. ஆக்சுவலா ஸ்லிங் ஷாட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுச்சு இட் நாவல்ல. பழைய ஏபிசி மினி சீரீஸ்ல கூட பெனிவைஸை அடிக்க ஒரு ஸ்லிங் ஷாட் வித் சில்வர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் சில்வர் ஈவிலை எதிர்க்கும் அப்படின்னு இருக்கிற ஒரு நம்பிக்கையினால. பட் இட் மூவிஸ்ல ஆண்டி அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஏர்கன் தான் யூஸ் பண்ணுவாங்க பசங்க, வித் அவங்களோட ஒரு பெரிய நம்பிக்கை அண்ட் தைரியத்தோட. ஆனால் இந்த தடவை ஆண்டி ஸ்லிங் ஷாட்ஸை லோரில் ஆட் பண்ணிட்டாரு போல. ஃபைனலாக நமக்கு குட்டி பெனிவைஸோட க்ளோஸ் அப் காட்டுறாங்க. அண்ட் எஸ், அது பொண்ணு தான் போல. கொஞ்ச நேரத்தில் பிரான்சிஸ் அவங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அப்போ பக்கத்தில் இருக்க கடையில் தண்ணி வாங்குறதுக்கு போகிறான். அண்ட் தேர் இஸ் யங் ரோஸ். கொஞ்சம் காசு அப்புறம் ஸ்லிங் ஷாட்டை வச்சு பே பண்ணுறான் தண்ணிக்கு. அப்புறம் ரோஸ் அவ ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே ஓடிடுறான். அங்கே பெனிவைஸால் தாக்கப்படுறான். லாஸ்ட் எபிசோட்ல லில்லியை எப்படி ஃபாலோ பண்ணி பயமுறுத்துவானோ அதே மாதிரி பண்றான். பிரான்சிஸ் ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் துரத்திட்டு வரான். இப்போ ரெண்டு கண்ணுமே இல்ல. அப்புறம் பெனிவைஸோட டீத்தை பார்க்கலாம். கடைசி நேரத்தில் ரோஸ் அவன் கொடுத்த ஸ்லிங் ஷாட்டை வச்சே அவனை காப்பாத்துறா. பெனிவைஸோட ரத்தம் ஆஸ் யூஷுவல் ஃப்ளோட் ஆகிறத பார்க்கலாம் இட் மூவிஸ்லாம் ஆன மாதிரி. ஏன்னா பெனிவைஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் ஃப்ளோட்ஸ். ஓப்பனிங் கிரெடிட்ஸை நியூ ஃபுல் பிரேக் டவுன் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அண்ட் அதில் நான் ஒரு சின்ன டீடைல் மிஸ் பண்ணியிருப்பேன். அயன் ஒர்க்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்போ பெனிவைஸோட கேரவன் பார்க்கலாம் பின்னாடி. அண்ட் அதை எபிசோட் லேட்டர்ல டிக் ஹேலரன் பார்க்கறதா கூட காட்டியிருப்பாங்க. மூவிங் ஆன், ஜூனிபர் ஹில்ல லில்லியை கூட்டிட்டு போக அவ அம்மா மிஸ்ஸஸ் பேன்பிரிட்ஜ் வராங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஜூனிபருக்கு கொடுத்த ஹைப்லாம் பார்த்தா நான் கூட கொடூரமா இருக்கும்னு நினைச்சேன். பட் இடம் சம்மர் வெக்கேஷன் ஹோட்டல் மாதிரி சும்மா சூப்பரா இருக்கு. அங்க லில்லி கூட ஒரு அழகான நர்ஸை பார்க்கலாம். அண்ட் அவங்க யாருன்னு இவங்க கேஸ்ட்ல மென்ஷன் பண்ணல. மேபி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்னு நினைக்கிறேன். கிளின்ட் பவர்ஸ் ஹேங்க் ரோகனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவனை விசாரிக்க போறாரு. கேபிட்டல் தியேட்டர் மர்டர்ஸ்ல என்ன தொடர்பு அப்படின்னு. அப்போ சிகரெட் பேக்கை பார்த்தீங்கன்னா பால் மால்னு போட்டிருக்கோம். இது ஸ்டீஃபன் கிங்கோட பர்சனல் ஃபேவரட் சிகரெட் பிராண்ட். ஆக்சுவலி இதை அவரோட எல்லா நாவல்ஸ்லையும் அதிகமாக மென்ஷன் பண்ணியிருப்பாரு கூட. இந்த பிராண்ட் பிடிக்க மாட்டேன், எம்பசி கோல்டு தான் பிடிப்பேன்னு ஹேங்க் சொல்ல நம்ம சீஃப் லாக் பண்ணிடுவாரு ஹேங்கை அந்த மர்டர் அப்போ வீட்டில் இல்லைன்னு. கூடவே ஹேங்கை ஜாக்சன் ஸ்ட்ரீட்ல பார்த்ததா ஐ விட்னஸ் இருக்குன்னு போலீஸ் சீஃப் பவர் சொல்றாரு. 2016 இட் சாப்டர் 1 ஓப்பனிங்ல அதே ஜாக்சன் ஸ்ட்ரீட்ல தான் நம்ம ஜார்ஜியும் பெனிவைஸ்னால கொல்லப்படுறான். அப்புறம் பவர் சொல்றான்,
Do you know what they do to kitty killers in Shawshank? ஷாஷாங்க் ஸ்டீஃபன் கிங் யூனிவர்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிரிசன் அண்ட் அந்த பிரிசனில் நடக்கிற ஸ்டோரியை பேஸ் பண்ண நாவல் தான் ஷாஷாங்க் ரிடம்ஷன். எஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் ஆல் டைம் ஸ்டீஃபன் கிங் நாவல் அடாப்டேஷன் தான். அப்புறம் ராணியோட லாக்கரில் ஹேங்க்ஸ் கொன ஃப்ரை அப்படின்னு புல்லிஸ்லாம் கேட்டிருப்பாங்க. த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் லாஸ்ட் எபிசோடில் ராணி அவள் அம்மா அவளை பார்த்து சொன்னது. They'll take him away and he'll லில்லி ராணி கிட்ட நம்ம அந்த என்டிட்டியை ஃபோட்டோ எடுத்து உன் அப்பா இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணலான்னு சொல்கிறா. இப்போது ராணி சொல்கிறா ஃபோட்டோ எடுத்துட்டு அதை டெவலப் பண்ண நம்மளால் கீன்ஸுக்கெல்லாம் போக முடியாதுன்னு. கீன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ வெல் நோன் டெரி ஃபார்மசி சீன் இன் த இட் மூவிஸ். கர்னல் ஃபுல்லர் ஜென்ரல் ஷா கிட்ட அவங்க தோண்டி எடுத்த கார்ல இருந்து ஒரு க்ளூ கூட கிடைக்கலன்னு சொல்கிறான். அப்போது ஷா சொல்கிறான், What we're looking for was buried in Derry 300 years before the automobile was even invented. ஆக்சுவலி ஆட்டோமொபைல் இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா 1889 நடந்துச்சு. அதுலேருந்து 300 இயர்ஸ் பின்னாடி போனால் லேட் 1500s பெனி வைஸ் லேண்ட் ஆனதாக சொல்கிறான் ஷா. பட் ஸ்டீஃபன் கிங் நாவல் படி இட்டோட லேண்டிங் அதுக்கும் பின்னாடி நடந்ததாக சொல்லப்படுது. ஆனால் ஆண்டி முஷெட்டி டைம் லைனில் டெரி 1791 91 பேர் சைன் பண்ண ஒரு சார்ட்டர்னால தான் உண்டாச்சு. அண்ட் அந்த வருஷத்தோட வின்டர்லேயே அவங்க எல்லாரும் ட்ரேஸ் இல்லாமல் காணாமல் போனதா இட் சாப்டர் 1 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃபுல்லர் இந்த பிக்ஸ்லாம் 1935 சைக்கிளை சேர்ந்ததுன்னு சொல்கிறான். லுக்ஸ் லைக் மிலிட்ரி பெனி வைஸை பற்றி ரொம்ப அதிகமாகவே ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க போல. தென் லிராய், பாலி, அப்புறம் டிக் கூட ஒரு ஸ்லிங் ஷாட்டை எடுத்துகிட்டு எங்கேயோ போக சொல்கிறாங்க. அண்ட் டிக் ஹேலரன் வழி காட்டுவான்னு சொல்கிறாங்க. டிக் அவன் ஷைனை யூஸ் பண்ணி அப்படியே அங்கேருந்து 1908 ஃப்ளாஷ்பேக்ஸுக்கு கட் ஆகுது. ஃப்ரான்சிஸ் எதனால் அந்த க்ரீச்சர்னால காட்டை விட்டு வெளியே வர முடியலன்னு கேட்குறான். ஆனால் அதுக்கு இந்த எபிசோடில் பதில் கிடைக்கல. ஒரு சூப்பர் கூல் டிரான்சிஷனோட கரண்ட் ரோஸை காட்டுறாங்க. இங்கே நம்ம ஒரு கம்யூனிட்டி ஆஃப் நேட்டிவ் அமெரிக்கன்ஸை பார்க்கலாம், விச் இஸ் ரெஃபர் டு இன் இட் சாப்டர் 2 as ஷகாப்போ ட்ரைப். ரோஸோட நீ சொல்கிறான் 35ல நடந்த ஷூட் அவுட்ல இருந்த ஆல் பிராட்லியோட காரை தோண்டி எடுத்துட்டாங்க, நம்ம அவங்கள நிறுத்தணும்னு. ரோஸ் வெயிட் பண்ண சொல்கிறா. பேக் டு ஹேலரன் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அண்ட் அங்கே பெனி வைஸ் கேரவனில் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் பெனி வைஸை அட்லீஸ்ட் அதோட கண்ணை மட்டுமாச்சும் காட்டுறாங்க. பில் ஸ்கார்ஸ்கார்டு இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஹீ வாய்ஸ் ஃபார் திஸ். அந்த ஐஸ்லேருந்து இன்னும் சில விஷயம்ஸ்க்கு தள்ளப்படுறான் டிக் ஹேலரன். ஆல்மோஸ்ட் அவனோட வார் ட்ராமா அண்ட் மெமரிஸ் மாதிரி தான் தெரியுது இதெல்லாம் பார்த்தா. லாஸ்ட் ஷாட்டில் தூரத்தில் ஒரு லேடி ஒயிட் கவுனில் நிற்கிறத கூட பார்க்கலாம். அப்புறம் மேலே பார்த்தா இட் மூவிஸில் எல்லாரும் ஃப்ளோட் ஆகிற மாதிரி இங்கேயும் ஆகுறாங்க. அதில் டிக்கோட பாட்டி இருக்காங்க. லுக்ஸ் லைக் த சேம் பர்சன் ஆஸ் வி ஹவ் சீன் ஜஸ்ட் நவ். அண்ட் அவங்களுக்கும் ஷைன் இருக்கு. அப்புறம் இவனுக்கு அதை பற்றி சொல்லி தந்ததும் அவங்க தான் ஷைனிங்கில் டிக் ஹேலரன் டேனி கிட்ட சொல்லியிருப்பான். My grandmother and I could hold conversations entirely without ever opening our mouths. She called it shining. லேட்டர் ஜென்ரல் ஷா அவன் பார்க்க வரான். அண்ட் டிக் சொல்கிறான், நான் அதை பார்க்கல, அதுதான் என்ன பார்த்துச்சுன்னு. இந்த மாதிரி விஷன்ஸில் யூஸ்வலாக யார் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. பட் பெனி வைஸ் அங்கேயும் அது நினச்சதை தான் பண்ணுது. ஜஸ்ட் இமேஜின் ஹவு பவர்ஃபுல் இட் இஸ். ராணி லில்லி வில் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ஃபோட்டோ டெவலப் பண்ண சொல்லி. இன்னொரு பக்கம் ஷா அண்ட் ரோஸ் ரீயூனியன். டெரியை விட்டு போகிறவங்க இந்த இடத்த பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறது சகஜம்தான்னு சொல்கிறா ரோஸ். அண்ட் அவள் அங்கேயே இருக்கிறதுனால அவளுக்கு எதுவும் மறக்கலை கூட. இதே மாதிரி பேரலல்ஸ் இட் சாப்டர் 2 காட்டிருப்பாங்க. டெரியில இருக்கிற மைக் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பான். ஆனா ரிமைனிங் லூசர்ஸ் அந்த டவுனை விட்டு போனதுனால திரும்பி ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும் அவங்களுக்கு. அப்புறம் வில் அண்ட் ரிச் டெரி ஸ்டாண்ட் பைப்புக்கு வராங்க. டெரியில் இவங்களை பயம்புறுத்துறது என்னதான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ரிச் சொல்கிறான் அவன் அங்கிள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீடர் அப்படின்னு. அண்ட் அவங்க கல்ச்சரில் இருக்கிற ஒரு ஈவில் என்டிட்டியை பற்றி சொல்கிறான். அதை விரட்டுறதுக்கு டெட் ஆன்செஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்பிரிட்டை எழுப்பி தான் அவங்க அங்கிள் அதை பண்ணுவாருன்னு சொல்கிறான். அங்கேருந்து டிக் லெராய் வீட்டு டின்னரில் ஜாயின் பண்ணுறான். பேசிட்டு இருக்கும்போது டிக் லெராய் கிட்ட அவன் பையன் எங்கன்னு கேட்குறான். ஆனால் அவங்க அவனை ஒரு தடவை கூட இன்னும் மென்ஷன் பண்ணலை. இதே மாதிரி சம்பவம் ஒன்று ஷைனிங்கில் நடந்திருக்கும் டேனிக்கும் டிக்குக்கும் நடுவில். How do you know we call him Doc? Beg pardon? Doc. You called Danny Doc twice just now. I did? Yeah. We call him Doc sometimes, you know, like in the Bugs Bunny cartoons. But how did you know that? Well, I guess I probably heard you call him that. அப்புறம் எபிசோடு 1 நடந்த அட்டாக்ல நீ இருந்ததானு லெராய் கேட்குறான். அண்ட் டிக் ஆமான்னு சொல்கிறான். கூடவே லெராய்க்கு சுத்தமாக அந்த இடத்துல பயம் இல்லாததை பற்றி சொல்லிட்டு இருக்கான் டிக் ஹேலரன். இங்கே ஒன்றும் தெரியாமல் ஒரு ரிச்சுவல் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் வேலைக்கு ஆகலைன்னு கிளம்புறப்போ பெனி வைஸ் இவங்கள அட்டாக் பண்ணுறான். டெட் ஆன்செஸ்டர்ஸ் ஆர் லவ்ட் ஒன்ஸ் கோஸ்ட் வரும்னு ரிச் சொல்லுவான். ஆனால் இங்கே லில்லி அண்ட் ராணியோட டெட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்க. லில்லிக்கு மேட்டி, அப்புறம் ராணிக்கு சூசி, கூட டெட்டி வரத கூட பார்க்கலாம். கேமரா கை மாறி மாறி லாஸ்ட்டாக வில் கைக்கு போயிடுது.
வில் கிராஷ் ஆனதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ணுறத ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுக்கணும்னு போகிறான். அப்போ ஒரு கையை பார்க்கலாம். இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பெனிவைஸ் ஃபுல்லி ஒயிட் காஸ்டியூமில் தான் இருக்கும். ஆனால் இது சம்வாட் ப்ரௌன் ஆர் டார்க்கர் கலராக இருக்குது. லேட்டர் ஃபோட்டோவை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா கோஸ்ட் ஃபோட்டோவும் இருக்குது. லாஸ்ட்டாக அவங்க பார்க்காத ஒரு க்ளவுன் ஃபோட்டோ கூட சிக்கியிருக்கு. இதுவுமே பார்க்க பெனிவைஸ் க்ளவுன் மாதிரி இல்லாமல் ஸ்டார்டிங்கில் பார்த்தா சின்ன பொண்ணு கெட்ட மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி அந்த பாயிண்டி ஹெட்டை பார்த்தா. ஒருவேளை பெனிவைஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மில் தான் இருந்துச்சோ என்னமோ, அப்புறமா கூட நியூ ஃபார்ம் மாறி இருக்கலாம் இப்போ இருக்கிற மாதிரி. ஹூ நோஸ். இந்த எபிசோட பிரேக் டவுன் அவ்வளோதான் guys. நெக்ஸ்ட் எபிசோட் பிரேக் டவுனுக்கு ரெடியாக இருங்க. சீக்கிரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. See you all soon. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் மோர் காமிக் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் தட் பெல் ஐக்கான் as well. See you all soon.